இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன அவர்கள் இன்றைக்கு அவருடைய வீட்டில இருந்து உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடம்புல இருந்து ஒரு சில துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில இன்றைக்கு பரபரப்பாக பல தகவல்கள் வெளியாக இருக்குது. அதே போல 157 பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு விசாரணைக்குள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சிக்கியிருக்கிறார். இது சார்ந்து இன்றைக்கு பல ஆதாரங்கள் வெளியாக இருக்குது. உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும், முழுமையாக சொல்றேன். அது மட்டும் இல்லாம எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக் துடுப்பாட்ட போட்டிகள்ல ஜெஃப்னா கிங் அணி சார்பாக இன்றைக்கு முதலாவது போலீஸ் கைது இடம்பெற்றிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா 2012ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல மாத்தளை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பயோகேஸ் நிலையம் ஒன்று அமைக்கிறதுக்கான இந்த நிலம் தோன்ற பணிகள் இடம்பெற்றிருக்குது. இதன் போது அங்கிருந்து எண்புக்கூடுகள் வெளிவர தொடங்கி இருக்குதாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் தென்பட்டதால அந்த பயோகேஸ் நிலையம் அமைக்கிற செயற்பாடுகள் அப்படியே கைவிடப்பட்டு அந்த இடம் முழுமையான அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. இதற்காக 2 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பேராசிரியர் ராஜ் சோமாதேவ, சட்ட வைத்திய அதிகாரி அயித் ஜெயசேன. இவர்கள் இருவருடைய மேற்பார்வையில் அந்த முழுமையான அகழ்வாராய்ச்சி அங்கு இடம்பெற்றிருக்குது. இதன் போது மொத்தமாக 157 எண்புக்கூடுகள் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதாம். இருந்தாலும் அப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கம் இந்த எண்புக்கூடுகள் எல்லாமே 1950ஆம் ஆண்டுக்கு முற்பட்டது. இதால இதை இப்ப நாங்கள் விசாரிச்சு பலனில்லை என்று சொல்லி அந்த வழக்கு விசாரணைகளை அப்படியே இழுத்து மூட தொடங்கி இருக்கிறார்கள். ஆனா இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 2 பேரும், அதாவது இந்த பேராசிரியர் ராஜ் சோமாதேவ, அதே போல சட்ட வைத்திய அதிகாரி அஜித் ஜெயசேன, இவர்கள் இருவருமே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா இந்த எண்புக்கூடுகள் எல்லாமே 10 இருந்து 12 வருடங்களுக்கு உட்பட்டதுதான். அது மட்டும் இல்லாம அந்த உடலங்களை நாங்கள் சோதனை செய்யும் போது எல்லாமே சித்திரவதை செய்யப்பட்டதற்கான மிக தெளிவான அடையாளங்கள் இருக்குது. கைகள்ல ஆணி அடிக்கப்பட்டிருக்குது, அவர்கள் கயிற்றில தொங்கவிடப்பட்டதற்கான அடையாளங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய உடம்புல பல சித்திரவதை காயங்கள் இருக்குது என்று சொல்லி இந்த 2 பிரதான அதிகாரிகளுமே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாது அப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய மஹிந்த தரப்பு இது அப்படியே கைவிட்டு விடுது. இதற்கு பிறகு மைத்ரிபால ஸ்ரீசேன, கோட்டாபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லி இவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மனித புதைக்குழி தொடர்பில் எந்த விதமான விசாரணைகளுமே இடம்பெறல. ஆனா இப்ப அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறின பிறகு இதே மனித புதைக்குழி விவகாரம் மீளவும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா இந்த மனித புதைக்குழி இருந்திருக்கக்கூடிய இடம் இதற்கு முன்னுக்கு ராணுவ முகாமாக செயற்பட்டிருக்குது. அதுவும் இந்த சட்ட வைத்திய அதிகாரியினுடைய கூற்றுப்படி 10 இருந்து 12 வருடங்களுக்கு முன்னுக்கு அங்க ஒரு பிரதான ராணுவ முகாம் இருந்தது. இதன்படி அதற்கு யார் பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னா இந்த சம்பவம் நடைபெற்ற கால பகுதியில் மாத்தளை மாவட்டத்துக்கு பொறுப்பான ராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தான் இருந்திருக்கிறார். இவர் இந்த கஜாபா என்று சொல்லப்படுகிற படைப்பிரிவினுடைய முதலாவது ராணுவ படைப்பிரிவுக்கு இந்த கோட்டாபாய ராஜபக்ச தான் பொறுப்பாக இருந்திருக்கிறார். அந்த ராணுவ முகாம் தான் இந்த நிலம் தோண்டப்பட்ட பகுதியில் அமைந்திருக்குது. இதன்படி சகல தகவல்களுமே இவர்களுக்கு எதிராக இருக்கிறதாகவும் இதில் ஒரு முறையான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்ப நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. இதுல மிகுந்த ஆச்சரியமான ஒரு விடயம் என்னென்று சொன்னா இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டு அங்க அரசியல் தரப்புக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெறும் போது அதுல இப்ப ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்காவும் கலந்து கொண்டிருக்கிறார். இவருக்கும் இது பற்றி முழுமையான ஒரு தெளிவு இருக்கிறதாகவும் இதால இந்த விசாரணைகள் பெரும்பாலும் கோட்டாபாய தரப்புக்கு சிக்கல்களை ஏற்படுத்த போகுது என்று சொல்லி இன்றைக்கு பல தரப்புல இருந்து கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்குது. உண்மையிலேயே கோட்டாபாய ராஜபக்ச அதே போல அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய தரப்புகளுடைய நிலைமை இப்ப மிகுந்த கவலைக்கிடமாக மாறி இருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன அவர்கள் அவருடைய வீட்டில இருந்து உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா இந்த சி.டி. விக்ரமரத்னவுக்கு மலாபே பகுதியில் ஒரு தனியான சொந்த வீடு இருந்திருக்குதாம். இங்க அவருடைய காவலாளி, அதாவது அவருடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரியோட இவர் வசித்து வந்திருக்கிறார். இந்த சமயத்தில் இன்றைக்கு காலையில அந்த போலீஸ் அதிகாரியுடைய துப்பாக்கியை இவர் கேட்டதாகவும் அதற்கு பிறகு அதே துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னை தானே சுட்டுக்கொண்டு உயிர் மாய்த்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இருந்தாலும் இவர் ஏன் உயிர் மாய்க்கணும்? இவருக்கு சிக்கலான ஏதாவது வழக்கு விசாரணைகள் இருக்குதா, இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு
விசாரணைகளுக்கு சிக்கி இருக்கிறார்களான்னு சொல்லி இந்த போலீஸ் அதிகாரியை பற்றி கொஞ்சம் தேடி பார்க்கும்போது எந்த விதமான குற்றச்சாட்டுகளுமே இல்லை. இவர் எந்த விதமான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள்லையோ இல்லது ஏதாவது கொலை குற்றச்சாட்டுகள்லையோ இவர் எதிலையுமே நேரடியாக சம்பந்தப்படையில. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தற்கொலை முயற்சி இடம்பெற்றிருக்குது என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்கும்போதுதான் இந்த போலீஸ் அதிகாரி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பதவியேற்ற பிறகு, அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று அதற்கு பிறகு கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியா வந்த பிறகு அப்ப போலீஸ் அதிபராக இருந்திருக்கக்கூடிய பூஜித் ஜெயசுந்தரவை கட்டாய விடுமுறையில அனுப்பி போட்டு அதற்கு பதிலா இந்த சிடி விக்ரமரத்னவை நியமிச்சிருக்கிறார். இப்பதான் இவர் இலங்கையினுடைய போலீஸ் அதிபராக பதவியேற்றிருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த திரைமறைவில் செயற்படுற அரச கும்பல்கள் செய்திருக்கக்கூடிய பல குற்றங்களுக்கு இவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார். இது பற்றி லண்டன்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின்படி இந்த போலீஸ் அதிபர் சிடி விக்ரமரத்னவுக்கும் இலங்கையினுடைய இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரங்கள்ல சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட சம்பவத்துக்கும் மிக நெருங்கின தொடர்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சாரா ஜாஸ்மினுடைய டிஎன்ஏ 3வது பரிசோதனையில உறுதி செய்யப்படுறதுக்கும் இந்த சிடி விக்ரமரத்னவனுடைய தலையீடுகள் இருந்ததாக அந்த சர்வதேச அமைப்பு சுட்டிக்காட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம அண்மையில இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கக்கூடிய பிரதான படுகொலை, அதாவது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு அதனுடைய விசாரணைகளையும் இந்த சிடி விக்ரமரத்னவனுடைய தலையீடுகள் இருக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இப்படி பல குற்றங்களுக்கு இவர் துணை போயிருக்கிறார். ஆனா இப்ப இவர் உயிர் மாய்க்கிற அளவுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி பார்க்கும்போதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் பல வகையான நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்குது. இவை எல்லாமே இப்ப முடிவடைகிற தருவாயை எட்டி இருக்கிறதால இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் அதிபர்கள் இருந்து பல முன்னாள் இராணுவத்தினர் என்று சொல்லி பல தரப்புகள் விசாரிக்கப்படுகிறார்கள். அவர்கள்ட்ட இருந்து வாக்குமூலமும் பெறப்பட்டு கொண்டிருக்குது. இதால இலங்கையினுடைய முக்கியமான ஒரு அரசியல் குடும்பம் பாதிக்கப்படுறதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை அண்மையில பாராளுமன்றத்தில் வைத்து சொல்லியிருந்தவர். ஆக இந்த சிடி விக்ரமரத்னவும் கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட இருந்து வாக்குமூலங்கள் பெறப்படும் என்று சொன்னா அது நேரடியாக இதற்கு பின்னணியில் இருக்கிற யாரோ ஒரு தரப்பை அடையாளம் காட்ட போகுது. அவர்கள் இந்த வழக்கு விசாரணைகளுக்குள்ள சிக்கிவிடக் கூடாது என்றதுக்காகத்தான் இப்ப இந்த சிடி விக்ரமரத்ன உயிர் மாய்த்திருக்கலாம். இதற்கு பின்னணியில இது உண்மையான உயிர் மாய்ப்பா இல்ல மிரட்டி செய்யப்பட்ட சம்பவமான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உண்மையிலேயே இலங்கையில ஒரு மிக முக்கியமான குடும்பம் தப்பிக்கிறதுக்காக பல கொலைகளை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 3வது கொலையாக பார்க்கப்படுது. ஆக இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள், எப்படிப்பட்ட உண்மைகள் வெளிவரப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இப்ப இலங்கையில் ஆரம்பமாக போகிற இந்த எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக் தொடர்ல ஜெஃப்னா கிங் அணி சார்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா இந்த ஜெஃப்னா கிங் அணியினுடைய உரிமையாளர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்திய அணியினுடைய ஒரு நபரோட சேர்ந்து கொண்டு இந்த மட்ச் பிக்சிங் நிகழ்ச்சியில ஈடுபட்டதாக, அதாவது இந்த வெற்றி தோல்விகளை முதலே கணிக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு அதிகாலை வேளையில ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டு ரீதியாக இடம்பெறுகிற இப்படியான மோசடி குற்றச்சாட்டுகள் மிக பலமான குற்றச்சாட்டுகளாக எடுத்துக்கொள்ளப்படும். அவர்களுக்கு மிக கடுமையான சிறை தண்டனைகள் வழங்கப்படுறதோட அதிகூடின அபராதங்களும் விதிக்கப்படும். இது இலங்கையினுடைய ஒரு சாதாரண சட்ட நடைமுறையாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு இந்த ஜெஃப்னா கிங்ஸ் அணியினுடைய உரிமையாளர்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில் வேறு யாராவது தரப்புகளும் சிக்க போகிறார்களா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இன்றைக்கு உயிரிழந்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் அதிபர் இந்த சிடி விக்ரமரத்னவனுடைய மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதற்கு முன்னரும் இதே போல மர்மமான முறையில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுல 3வது நபராக இந்த சிடி விக்ரமரத்ன இணைந்திருக்கிறார். இவர்கள் எல்லோருமே ஒரே ஒரு பிரபலமான அரசியல் குடும்பத்தை சார்ந்திருந்தவர்கள் தான். அந்த குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக இருந்திருக்கக்கூடியவர்கள். ஆக இந்த மரணத்துக்கு பின்னணியில இனி எப்படியான உண்மைகள் வெளிவரப் போகுது? சொல்லப்போனா அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் இந்த வழக்கு விசாரணைகள்ல எந்தெந்த துறைகள்ல அதீத கவனம் செலுத்தணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.